ஐயா ஜாலி, ஐ ஆம் த பெஸ்ட் டான்சர் ஜாலி. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னென்னா, நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் தேரியில் புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. இப்போ சேனல் தொடங்கியிருக்கோம். ஓகே, இப்போ வளரலன்னு நம்ம ஒன்றும் பேசாமல் இந்த அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இதில் மொதல் அப்டேட் என்னென்னா, இந்த என்பிசி கேரக்டர் தாங்க. இந்த என்பிசி கேரக்டர் கொண்டு வரணுன்னா ஒன்றும் இல்லை, பாய் கேரக்டர் கொண்டு வரணுன்னா என்பிசியில் பாயின்னு சர்ச் பண்ணாலே போதுங்க. இதோ இப்போ வந்துட்டானா, இதே மாதிரியே தான் திருப்பியும் ஒரு பாயின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாய் வருவான். அந்த காரணம் போது எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகும். மொத்தம் 4 பாய்ஸ் இருப்பாங்க. ஒன்று அந்த கோட்டு பேண்ட்லாம் போட்டவன், இன்னொருத்தையும் வந்து இந்த மாதிரி பேண்ட்டை மட்டும் போட்டு வரவன், இன்னொருத்தையும் வந்து இந்த மாதிரி ஆர்மி பேண்ட்டை போட்டு வருவான், இன்னொருத்தையும் வந்து இது எப்படி வருவான், இன்னொருத்தையும் வந்து இப்படி. இப்போ கேர்ள்ஸ் கேரக்டருக்குள்ளே போயிடலாம். கேர்ள்ஸ் கேரக்டரில் அதே தாங்க, கேர்ள்ஸ் கேரக்டருக்கும் அதே தான். கேர்ள் சர்ச் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் போதும். கேர்ள்ஸில் மொத்தம் 3 பேர், பாய்ஸில் மொத்தம் 4 பேர். காப்பி ஓகே, திருப்பியும் பண்ணியாச்சு. இந்த அக்கா வருவாங்க பேண்ட் டிசைட்டு போட்டு. அந்த அக்கா ஃபஸ்ட்டு, அடுத்த மினிட்டுக்கு இந்த அக்கா வருவாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி வரவே மாட்டேங்கிறாங்களே. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு அக்கா வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அக்கா வந்த பின்னே இந்த மாதிரி அக்கா வந்துட்டாங்களா. ஓகே, இப்போ அடுத்ததான் இந்த என்பிசிஸை டான்ஸ் ஆட வைப்போம். வாங்க, அதுக்கு நீங்கள் போட வேண்டிய கோட் என்பிசி போட்டு டான்ஸ் அப்படின்னு கொடுத்து டிக் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும் என்பிசி டான்ஸ். இப்போ நீங்கள் இதில் எந்த கண்ணானா போலான்னு பிறந்துருங்க. இந்த சிவப்பு முட்டினாக்கா உங்களோட டான்ஸ் ஆட வைக்கும். அடுத்தது இந்த டான்ஸ் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏக்கி எடுக்கிறதுக்கு இந்த கன் பெஸ்ட்டுங்க. இது பிஸ்டலே, இது பெஸ்ட்டு. இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வாங்க. இப்போ நம்ம மொட்டை மாமாவையும் டான்ஸ் ஆட விட்டுருவோம். ஓகே, இதுக்கு நீங்கள் போட வேண்டிய கோட் PD2 இதே போட்டுருவோம். கொஞ்சம் நல்லாக்கு. ஐ ஆம் த டான்ஸர் ஜாலி சிக்கான். ஓகே, இப்போ மொட்டை மாமாவும் டான்ஸ் ஆடிட்டான். இப்போ அடுத்ததான் நமக்கு கொண்டு வந்த ஏலியன் அப்டேட்குள்ளே போயிடலாம். வாங்க, இந்த அப்டேட்லாம் இவ்வளோதான். அப்புறமேட்டுக்கும் சொல்ல மாட்டேன்ட்டேன், ராக்கெட் லான்ச்சருக்கு ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி போனால் போய் சொருகிடும். இப்போ இந்த மாதிரி தெரிகிற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக எனக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் இந்தியன் பைக் ட்ரைவிங்கே விளையாடல. இது ஒரு நல்ல கேமுங்க. ரோஹித் கேமிங் ஸ்டூடியோவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லிடணும். இந்த மாதிரி GTFI மாதிரி ஒரு நல்ல கேம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இதுக்காக கண்டிப்பாக அவரை பாராட்டி ஆகணும். நீங்களும் நிறைய பேர் பைக் ட்ரைவிங் 3D கேமை விளையாடுங்க கைஸ். விளையாட உங்களுக்கே பிடிச்சிரும். சரி வாங்க, இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஓகே, வெளியே போயிட்டு இப்போ சேலஞ்சு மூடில் புதுசாக ஏலியன் மூடுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சொல்ல மாட்டேன், இன்னொன்றும் சொல்ல மாட்டேன். இந்த ரேம்ப் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, மெகா ரேம்ப்பு. அந்த ரேம்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரேம்பை கொண்டு வந்திருக்காங்க. வாங்க, இதே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு காரை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்த பின்னே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த காரில் வரணும்னா போய்க்கோங்க. எனக்கு இந்த காரை பார்த்தாலே அடி கோவம் வரும். ஆனால் நான் பைக்கே எடுத்துகிட்டு இதில் வந்து சல்லுன்னு ஒரு போகிறோம். ஓகே, போயிடுவோமா? ஓகே ஜாலியா சிக்காலா எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும். விழுந்தோம்னா இவன் சோழி முடிஞ்சிச்சிங்க. ஆஹா
சொல்லி வாயமுள்ள செத்துட்டாங்க. ஓகே, இந்த மெகா ரேம்போ ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப லென்த் ஆகல, வேகமாக அந்த ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வாங்க அந்த மெகா அந்த ஏலியன் மோடுக்குள்ளே போகலாம். ஏலியன் மோடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஏலியன் மோடுக்குள்ளே போயிடும். இன்னொன்னே மேலெல்லாம் யுஎஃப்ஓ பார்க்கும். ஆஹா, புதுசாக அப்டேட்டில் மாற்றிருக்காங்க. இங்கே வருங்க 2 இதாக கொண்டு வந்திருப்பாங்க. எங்கே வெறும் பிஸ்டலு ஸ்னைஃபர் மட்டும்தான் இருக்கு. ஓகே, எங்கே அவ்வளோதானா? எங்கே ஏலியன்ஸ் வருது? அதை போட்டு தள்ளிடுவாங்க. எங்க இதை சுட்ட ஒரு சவுண்ட் வருதுங்க. போய் ஸ்னைஃபர் எடுத்து ஐயே மண்டையிலே போடுறோம். ஒன்றுதான் அங்கே இருக்கு. இது மேலே இது எங்க ஒரு சவுண்டு. ஓகே, இங்கே பாருங்க, இது ஒன்று. ஓகே, இதையும் போட்டு தள்ளி ஏதாச்சும் வரும்னு நினச்சேன், ஒன்றும் வரல. சரி, நல்லா தான் இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. கமெண்டில் ஃபயர் ஆட்டை தெரிவிக்க விடணும் நீங்கள். ஓகே.